அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகமான திருவள்ளூர் இல்லத்தில் தமிழ்நாடு நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் சார்பில் 9வது நாளாக பட்டினி போராட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே பட்டினி போராட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் 6ஆம் நாள் போராட்டத்தின் போது உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது புளியந்தோப்பு மோகன், தனசேகர், ஜீவா ஆகிய 3 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் தேர்வு அழுத்தத்தால் உயிரிழந்த அனிதாவின் சகோதரர் மணிரத்னமும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார். இந்த அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்க அரசுக்கு எதிரான போராட்டம் இது கிடையாது. இது முழுக்க ஒன்றிய அரசு நோக்கிய போராட்டம். கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. அதில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ண முடியும், அரசியலுக்கு உட்பட்டு அப்படிங்கிறதுக்கு நல்லாவே தெரியும். அதை பண்ணுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு போராடுங்க, நாடாளுமன்றத்தில் போராடுங்க, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க. வழக்கு தொடுத்து ஏற்கனவே இருக்க வழக்கை விரைந்து நடவடிக்கை எடுங்க. ஒரு சிறப்பு கமிட்டியை போடுங்க. அந்த வழக்குகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியோ இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதியோ ஒரு சட்ட நிபுணர்கள், கல்வியாளர்கள், அந்த மாதிரியான ஆட்கள், பொதுவான ஆட்கள்லாம் போட்டு அந்த வழக்குகளை, அந்த நடைமுறைகளை தீவிரமாக எப்படி கொண்டு போகுது கண்காணிக்கிறதுக்காக ஒரு இடத்த போட்டு அதை தீவிரமாக கொண்டு போங்க. எங்களுக்காக அரசு போராடும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைச்சா தானே நாங்கள் எங்களுடைய போராட்ட வழிமுறைகளை மாற்றிக்க முடியும். எங்களுக்கு போராட்ட அனுமதி கொடுத்தா தானே நாங்கள் எங்களுடைய போராட்ட வழிமுறையை மாற்றிக்க முடியும். அது பண்ணவே மாட்டேங்கிறாங்களே. 9 நாள் ஆகிடுச்சு. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.